படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப அழகாக கடைசியில் நாங்கள் இல்லைன்னா விட கேட்டால் தளபதி வரமாட்டார். ஆனால் தளபதி நம்ம கூட தான் இருக்கார். சிஎம்மா நம்ம அண்ணனா ஒரு தோழனா நம்ம கூட தான் இருக்கார். கடைசி படம் இல்லை. இனிமேல் படம் வராது அவ்வளோதான். நல்லா இருக்கு நல்லா படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படம் ஓவரால் நல்லா இருக்குண்ணா. விஷுவல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. சிஎம் படம் சொல்லுங்கள் சார். படம் எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் மாதிரி இல்லை, வேற ஒரு கதைக்களம். அவரோட எண்டு படம்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே. தளபதியை லாஸ்ட் டைம் பார்க்குறீங்க தேட்டரில், எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்குது? அவர் தான் என்ன சொல்கிறார், நண்பா, நம்பி, அண்ணா, என்னென்ன ஒரு ஜென்ஸுக்கு உண்டான ரிலேஷன் சொல்லணுமோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே. ஒரு ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வசூல் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் இது வந்து ரீரிலீஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே. ஆனால் விஜயோட ஃபேன்ஸுக்கு, அதாவது உங்கள் பாஷையில் சொல்கிறேனே, வெற்றி என்ற இலக்கை ஜொலித்து கொண்டிருக்கும் அகிலமெல்லாம் யூத்து ஃபேன்ஸுக்கு வந்து இது வந்து ரீடெலிகாஸ்டிங்கிறத பார்க்கல. வெற்றி கொண்டான், ஒரு மாறனும் நான் தான், வெற்றியும் நான் தான் சொல்லுவாங்க இல்லையா பழைய படம். ஐ திங்க் என்ன வந்து மெர்சல், எஸ் மெர்சலில் வந்த மாதிரி இல்லாமல் ஒரு விசித்திரமான கதைகளத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ரீரிலீஸ் படம்ங்கிறது அது தெலுங்கு ஒப்பீனியன். இது நம்ம தமிழ்நாடு என்ன சொல்கிறது, சிஎம் படம் சொல்லலாம். ஒரு சிஎம்மாக அவர் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, சிஎம் இல்லாமல் முடிச்சதை சிஎம்மாக இனிமேல் தொடர்வார்ன்ட்டு ஜனங்க நம்புவோம். ஜனநாயகர்கள் மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஏ சர்டிஃபிகேட், அதை பற்றி ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஏ சர்டிஃபிகேட் அது வந்து எல்லாரும் ஆல்ரெடி நீங்கள் இப்படி தான் ஜெயிலரில் கேட்டீங்க, வேட்டைனில் கேட்டீங்க. ஸோ அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாங்கிறதுக்கு இல்லை. ஏங்கிறது வந்து அடல்ட்டுன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தைகள் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா. பச்சை குழந்தைக்கு பொம்மையை காட்டினா பிடிக்கும். இந்த பொம்மையை காட்டினா பயந்தேன்னா பொம்மை மேலே ஆசை போயிடும். அதுக்காண்டி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. ஓவராலாக படம் நல்லா தான் இருக்குது. ஓவரால் படம் நல்லா இருக்குங்கிறதோட என்ன வேணுமோ அது இருக்குன்னு படத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளாம் மாறணும் இல்லையா பாஸ். சிம்பிள் கான்செப்ட், நம்ம ஓட்டு போடணும், அவ்வளோதான் விஷயம். இது பகவத் கேசரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க பாடிங்க. பகவத் கேசரி ஒரு பார்ட் 1 வச்சுக்கோங்க. அதோட இதை கம்பேர் பண்ண வேணாம், இதோட அதை கம்பேர் பண்ண வேணாம். விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இல்லை, ஒரு ஃபீடு, அவ்வளோதான் விஷயம். தீவனம் சொல்லலாம். அவர் ஜென்ரலாக சொல்ல வந்திருக்காரு, அவ்வளோதான் விஷயம். நல்லா இருக்கு. இது விஜய் கடைசி படம். ஒரு படம் படம் சூப்பராக இருக்கு சார். இது தலைவர் வர கடைசி படம் எப்படி? சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் பார்க்கலாம். அருமையாக இருக்குது படம். நல்லா இருக்குது சார். அருமையாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு சார். இல்லை, படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதை பற்றி புரியல நீங்கள் கேட்குறது. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி படம் நல்லா இருக்குது சார். பார்க்கலாம். எல்லாருமே படம் அருமையாக இருக்குது. பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவும் கிடையாது. நிறுத்தி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்றபடி படம் யாரையும் புண்படுத்த மாதிரிலாம் கிடையாது. படம் நல்லா பார்க்கலாம். தளபதினா தளபதி தான். நல்லா இருக்கு. பார்க்கலாம். இது டேரக்ஷன் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. ரைட் கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் சூப்பர்ண்ணா. வெற்றி ரொம்ப நிச்சயம். வெற்றி நிச்சயம். படம் எப்படி இருக்கு?
படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாம் அரசியல் வரலாறு பார்த்து தான் இருக்கணும், இன்னும் வர அரசியல் மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி எடுத்துக்காட்டியாக நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. தளபதி படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சரி படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல். இதான் லாஸ்ட் படம். இந்த படம் தான் நல்ல படம். இதான் லாஸ்ட்டு. எல்லாரும் இந்த மாதிரி ஜனநாயகமாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர், அருமையாக இருக்கு. சூப்பர் படம் படம் சூப்பராக இருக்கு. சூப்பர் படம் ஜம்முன்னு இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு படம். ஜனநாயகம் அருமை, தளபதி சூப்பர். அண்ணன் குமாரனை டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அதனால படம் நல்லா நல்ல படம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அரசியலுக்காக நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நம்ம தளபதி சினிமாவில் பார்க்க முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் சூப்பர். ப்ரோ படம் தளபதி படம் பட்டையை கிளப்பிட்டான். சூப்பர், நல்ல சூப்பர். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன செம்ம தளபதி செம்ம கடைசி படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் விட்டுருக்காங்க? படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு? அது ஒரு சீன் இந்த மித்தர் படம் நல்லா சூப்பர். ஃபுல் ஆக்ஷன் படம் தான். படம் ஃபுல் ஆக்ஷன். நல்லா அரசுக்கு நல்லா பஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே பகவத் கேச்சரி ஃபுல்லாக ரீமேக் நம்ம கொஞ்சம் 2 சீன் ஃபுல்லாக வருது, மித்தோட வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? செம்ம படம். எப்பவுமே எல்லாரும் நல்லா பார்க்கலாம். ஆனால் கடைசியாக தளபதி பார்க்குற ஒரு தளபதி கடைசியாக படம் ஏன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்? எல்லாமே நல்லா தான் ஒரு இதான். அதனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எல்லா படமும் நல்லா இருக்கும். இந்த படம் வந்து அரசியலோட இந்த ஆட்சி இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமாக இருந்தது ப்ரோ படம். படம் எப்படி இருக்கு? படமா இது சாதனை. இது போய் படம் சொல்றீங்க. இது எங்களோட மறுபிறப்பு. இதோட முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்கோம் நாங்கள். இதுல படம் எப்படி இருக்குன்னு கேட்க, இது ஒரு வரலாறு. இதுக்கு எண்டே இல்லாத ஒரு காடு தெரியுமா? எங்க தளபதி என்ன நினைச்சீங்க? இதோட எண்டு முடிஞ்சிருச்சேன்னு வருத்தத்துல இருக்கும். படம் எப்படி இருக்கு? இது வாழ்க்கை, இந்த மக்களோட சுதந்திரம், மக்களோட உரிமை. இந்த படம் இப்படி பகவத் கேச்சரி அதோட ரிமேக் எப்படி இருக்கு? பகவத் கேச்சரிலேருந்து ஃபுல்லாக ரிமேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பகவத் கேச்சரி படம் ஃபுல்லாக ரிமேக் ஒண்ணு கிடையாது. என் தம்பிக்கு கேளுங்க, கரெக்டா சொல்றேன். எங்கள் தளபதி படம் எப்போ கேட்டால் இருக்கும். எங்களுக்கு எங்கள் அண்ணா ஆலோசனை ஃப்ரீ டிக்கெட்டு எல்லா மக்களும் வாங்கி கொடுத்துருக்காப்புல. எங்கள் மக்கள் சார்பாக எங்கள் எங்கள் ஆர்எஸ் அண்ணனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வார்டு சார்பாக எல்லா சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் ஆர்எஸ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் மக்கள் சார்பாக சந்தோஷம் கொடுத்தது தளபதி கடைசி படம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழகையாக வருதுண்ணே. தளபதியோட மிஸ் பண்ணிட்டோம்ண்ணே. ரொம்ப அழகையாக வருதுண்ணே. லாஸ்ட் படமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் அண்ணன் சிஎம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் அப்படி அவங்க ஆயுசுக்கு ஒரு சிஎம் பதவி எங்களுக்கு அண்ணனுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்ய வேண்டியது. வாழ்த்துக்கள் சிஎம்ண்ணா. செம்மையாக இருக்கிறாங்க. ஆனந்தண்ணன் கேமியோ தான். இட்னு போட தான் கஷ்டமே. படம் ஏன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்? அருமையாக இருக்குது. படத்தை இதோ இது இல்லாமல் உள்ளே போய் படத்தை பாருங்கள். சரிங்களா? வெற்றி, தளபதி வெற்றி. ரொம்ப படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க.
நல்லா இருக்கு. அண்ணே நல்லா இருக்குது. லாஸ்ட்ல ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு அண்ணே கடைசி படம்னு சங்கடமா போச்சு. படமே நம்ம தான். காத்திருந்தாலும் தம்மனமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தளபதி தரிசனம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு அவர் திரையில் பார்க்குறது இதுதான் கடைசின்னு சொல்லி போட்டது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் திரைத்துறையில் வந்து இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு கடைசியாக போட்டது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவரை திரையில் பார்க்க முடியாது. பட் ஆனால் சிஎம்மாக நாங்கள் அவரை இனிமேல் காலமாக நாங்கள் பார்ப்போம். மிக்க நன்றி. இது பகவத் கேச்சரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பகவத் கேச்சரி ரீமேக்குன்னாங்க. ரீமேக்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. இனிமேல் சிஎம் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு இதை வந்து காமிச்சிருக்கிறாரு. அதுபோக ஜனநாயக கடமை, மக்கள் வந்து ஜனநாயக கடமை ஆட்டணுங்கிறத வந்து இந்த ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்து மூலிமா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மிக நன்றி. படம்னா இதுதான் படம். செம படம் சூப்பராக இருக்கு. வேறு படம் ஏசட்டு வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கு. தலைவரோட லாஸ்ட் படம் பார்த்து அடுத்து எங்கள் ஆர்எஸ் முருகன்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஆர்எஸ் எம்எல்ஏ படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். யாருனாலும் வந்து பார்க்கலாம். அந்த கடைசி படம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க. நல்ல சோசியல் மெசேஜை நல்லா கொடுத்துருக்காங்க. நம்மளை எப்படி வளர்க்கணும் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மத இதெல்லாம் பற்றி நல்லா தெளிவாக உட்காந்து பார்க்கலாம். படத்தை ஃபேமிலியாக வந்து பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்று அன்னை விஜய் தான். எந்த படம் எப்படி இருக்கு? புரியல. படம் எப்படி இருக்கு? அதாவது தளபதி வந்து கடைசி படம் தாங்க. கடைசி படம் போகிறது வந்து அவர் சினிமா துறை வந்து நல்லா செய்கிறதுக்கு மக்கள் துறைக்கு வந்துட்டார். நிரந்தரமாக இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதல்வர். நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்வார். உங்களை மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் சரி, சராசரி மனுஷனும் சரி, எல்லாத்துக்கும் நல்லது பார்க்க தான் வந்திருக்காரு. திரைத்துறையை ஆண்டுட்டு மக்கள் துறைக்கு பயணம் செய்ய வந்திருக்காரு. இனி மக்கள் துறை தான் அவரோட வாழ்க்கை என்றும் தளபதி வெளியே. படம் நல்லா இருக்குண்ணே. ஒரு பக்கம் அரசியலுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் பெரிய பையன் விட்டு போகிறது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீலிங் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். படம் நல்லா இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஒரு பக்கம் திரைப்பயணத்தை விட்டு போகிறது மனசு ரொம்ப கஷ்டம். படம் வந்து பகவத் கேச்சரி ஃபுல் ட்ரீமேக்கா? பகவத் கேச்சரி ஃபுல் ட்ரீமேக்கா படம்? சரி, ரீமேக்னாலும் சரி, அவர் ரீமேக் இல்லாமல் படம்னாலும் சரி, கொஞ்சம் தளபதி நினச்சா படம் ஹிட்டு. பகவத் கேசரி வந்து ரீமேக்குங்காங்க. ஆனால் ரீமேக் எந்த விதமான இது கிடையாது. தளபதியோட படம். இது தளபதி படம். தளபதியோட படம். திரைத்துறையில் அவர் ரீமேக் எடுத்தாலும் சரி, ரீமேக் எடுக்கலாலும் சரி, அவருக்கு தனி மார்க்கெட்டு இருக்குது. அந்த சகாப்தத்தை இன்னும் யாராலும் குறிக்க முடியாது. இன்னொருத்தம் பிறக்கத்தான் செய்யும். தளபதியோட எல்லாம் நல்லபடியாக நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். சரிங்களா? பகவத் கேசரி தான். பகவத் கேசரி தளபதி நடிக்கிறேன். சரிங்களா? இதில் தான் தளபதி நடிக்கிறாரு. இது தளபதியோட படம். எப்படி இருக்கு? நாங்கள் எல்லாருமே நெல்லை சட்டமன்ற தொகுதி மற்ற செயலாளர்கள் அனைவரும் ஆர்எஸ் வந்து எங்கள் உழைச்ச எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக டிக்கிறதுக்கு உழைச்ச மக்கள் தளபதி காட்டி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உழைத்து அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாமே எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. மக்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு நல்லா செய்வாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணா ஆர்எஸ் முருகன் அவர்களுக்கு ரொம்ப நல்ல மக்களாக ரொம்ப நன்றி. அண்ணன் ஆர்எஸ் முருகன், அண்ணன் ஆர்எஸ் முருகன், அண்ணன் ஆர்எஸ் முருகன், எம்எல்ஏ ஆர்எஸ் முருகன், சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எஸ் முருகன், மாவட்ட செயலாளர் ஆர்எஸ் முருகன், அண்ணன் ஆர்எஸ் முருகன், எங்கள் தளபதி, சிஎம் தளபதி, எங்கள் தளபதி, என்றும் தளபதி. வருங்கால பிரதமர் தளபதி விஜய். தளபதி தான்
படம் நல்லா இருக்கு. ஃபோன்லேயே பார்த்து நல்லா இருக்கு. முன்னாடி போலீஸ் பிடிக்கணுங்க வன்மையாக நான் கண்டிக்கிறோம். 10 வாட்டி செல்லே பார்த்துட்டாங்க. தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இவனை என்ன செய்ய போறீங்க? படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம். படம் இல்லையே. ஏ சர்டிஃபிகேட்டானே ஏ படம் நல்ல படம் தான். படம் வேற சூப்பர். ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. காலேஜ் கட் அடிச்சு தளபதி படம் மாசம் தளபதி தான். சீமான் செருப்பு கொண்டு